வணக்கம், வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை. நம்ம சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு காய் வச்சு எப்படி ஒரு தீயல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஹெல்தியான ஒரு பாவக்காய் தீயல் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஒரே காய் வச்சு இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். தேங்காய் துருவி வச்சிருக்கோம் அரை மூடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், ஜீரகம், 4 பல் பூண்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு காயை நம்ம பாவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 2 அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2 குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை பொரிஞ்சதும் உள்ளி போட்டு நல்லா வதக்குங்க. இயற்கையாகவே இந்த பாவக்காய்க்கு ஒரு கசப்பு தன்மை இருக்குது. அதனால இது ரொம்பவே மருத்துவ பயனுள்ள ஒரு உணவு. நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். குழந்தைங்க இதை கசப்பு தன்மைனால ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கும்போது என்ன அப்படின்னா, காய் வாங்கும் போதே கொஞ்சம் விளைஞ்ச காயாக பார்த்து வாங்கினீங்கன்னா அந்தளவு கசப்பு இருக்காது. பிஞ்சு காயில் அதிக கசப்பு தன்மை இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி தீயல் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வெல்லம் இல்லை சர்க்கரை ஏதாவது போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா. ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் ஃபேஷனாக நல்ல ஸ்டைலாக காட்டுற மாதிரி இருக்கிற எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம். நம்ம இயற்கையாகவே நமக்கு இருக்கிறது ஹெல்தியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக என்ன பண்ண முடியும். பெண்கள் ரொம்ப நேரம் அடுப்பு அடையில் நின்று சமைக்காமல் ஈஸியாக பண்ணிட்டு போகிற மாதிரி டிஷ்ஷஸ் மட்டும்தான் காமிப்போம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் காமிச்சிருப்போம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பாவக்காய் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு கடாயில் அந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்தரைச்சி வச்ச மாதிரி வைக்கிறனால ஒரு 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இது முக்கால்வாசி வறுபட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருகிடக்கூடாது, ஆனால் அந்த பொன்னிறமாக வாரது வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கி இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்தியானது. காசு பெருசாக செலவு பண்ணல, மினிமல் அமௌண்ட்டில் நம்ம ரொம்பவே சீப்பாக இதை முடிச்சிடலாம். ஒரு நல்ல ஒரு டிஷ் கொடுத்த மாதிரி. உப்பு போட்டுக்கோங்க. நார்த்தங்காய் தீயல் எப்படி பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக சமைக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.